ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சமனர் சீசன் 1 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நிறையா இருந்துச்சு. பட் எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆனனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அனிமிக்கான எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான். நான் இந்த வேர்ல்ட்ல ரீஇன்கார்னேட் ஆகவும் என்னோட பழைய மெமரிஸ்லாம் எனக்கு மறந்து போச்சு. அது மட்டும் இல்லாம காடஸா இருந்த மெல்ஃபினாவே நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவளை சமன் பண்றதுக்கு எனக்கு நிறைய எம்பி பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்காக தான் நானும் க்ளோத்தோவும் நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி எங்க பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஏதாச்சும் மெஷின் இருக்கான்னு கேட்கறதுக்காக கெல்வின் கில்டுக்கு போயிருக்கான். அப்ப அந்த பொண்ணு, ஏய் கெல்வின், நீ சேர்ந்த ஒரே வாரத்துல ரேங்க் போயிருக்க. ஆனா இதுக்கப்புறம் உன்னோட சேஃப்டிக்காக நீ ஒரு டீமை கிரியேட் பண்ணணும்னு சொல்லவும், அப்படி பண்ணா நான் ஒரு சமனர்னு மாட்டிப்பேனே, அதனால டீம்லாம் வேணாம், எனக்கு தான் க்ளோத்தோ இருக்கே அது போதும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீ எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் டி ரேங்க் மிஷின் தான் பண்ண போற, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட வெப்பனை மாத்திக்கோ, அது உடையிற கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்காக ஏதோ டி ரேங்க் மிஷின் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப பக்கத்துல நிக்கிற ஒருத்தன், உனக்கு டி ரேங்க் வேணும்னா பிளாக் கோஸ்ட் நைட் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். ஏ கேஷல், நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்னோட மிஷின் சி ரேங்க்ல இருந்தாலும் நான் அதை ஈஸியா முடிச்சிட்டேன், அதான் வேற மிஷினுக்காக இங்க வந்திருக்கேன். ஆமா, நீ தானே அந்த இ ரேங்க்கு ப்ரொமோட் ஆகியிருக்கேன்னு ஹேண்ட்ஷேக் பண்ண வரான். ஆனா நீ யாருன்னு கெல்வின் கேட்கவும், நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன்ல, என் பேரு தான் கேஷல், டி ரேங்க் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு எங்க டீம் பிளாக் கோஸ்ட் நைட் இருக்க இடத்துக்கு தான் போறோம், நீயும் வேணா ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு, அதெல்லாம் வேண்டாம், அது டி ரேங்க் மிஷின், கெல்வினுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் அவங்க கூட வரலன்னு அவனோட அப்ரைசல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்க்கவும், இவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு கெல்வினுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு மர்டரர்னு நிக் நேம் கொடுத்திருக்கத பார்த்து நல்ல வேளை இவன் கூட ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு நமக்குள்ள வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அந்த பிளாக் நைட்டை கொல்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லவும், இந்த ஐடியா நல்லா இருக்கு, ஆனா நீ தனியா சண்டை போடுற மாதிரி என்னால சண்டை போட முடியாது, நான் என்னோட டீம் கூட தான் வருவேன்னு சொல்றான். உடனே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கானேன்னு யோசிச்சுட்டு கேஷல் அங்க இருந்து கிளம்புறான். இதெல்லாம் பார்த்த கெல்வின் என்னோட ட்ரைனிங்கை இவங்கிட்ட செக் பண்ணிட வேண்டியதான்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாரும் சேஃபா ஃபைட் பண்ணு, குட் லக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோட பவர்ஸை தெரிஞ்சுக்க கேஷல் அவன் டீம்மேட் கிட்ட கேட்கறான். ஆனா அவன் பவர்ஸை என்னால பார்க்க முடியல, நம்ம நினைச்சதை விட அந்த பையன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு சொல்லவும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்றான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கேஷல் சொல்றான். இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. அவன் காலையில இங்க வரதுக்குள்ள நம்ம முன்னாடியே போய் ட்ராப்பை செட் பண்ணுவோன்னு 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் ஆல்ரெடி யாரோ போட்டு தள்ளிருக்காங்க. இதை பார்த்து கேஷல் ஷாக் ஆகுறான். அப்ப இதுதான் உன் டீமானு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, அந்த பிளாக் கோஸ்டையும் போட்டு தள்ளிடலான்னு தான் பார்த்தேன், ஆனா நீங்க என்ன போட்டு தள்ளுறதுக்கு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருப்பீங்க, அதுக்காக தான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லவும், நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சுன்னு 3 பேர் பயந்துட்டு என்னோட அப்ரைசல் ஸ்கில் இப்பயும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்றான். சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருக்குது, முடிஞ்ச என்ன தோக்கடிங்கன்னு கெல்வின் சொல்லவும், ஒரு டீம்மேட் டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிறதுக்காக ஓடி வரான். ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வச்ச ட்ராப்ல மாட்டிக்கிட்டு நகர முடியாம கதறிட்டு இருக்கான். அப்ப கெல்வின் திரும்ப அட்டாக் பண்ணவும் இவன் அதை ஈஸியா தடுத்துறான். ஆனா பின்னாடி இருக்க 2 பேர்கிட்ட போகவும் கேஷில் அதை டாஜ் பண்ணிடுறான். இன்னொரு டீம்மேட் ஜஸ்ட்ல தப்பிச்சு இதுக்கு மேல இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவன் ஓடிடுறான். உடனே மெல்ஃபினா, மாஸ்டர் அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க, அதே நேரத்துல கேஷிலையும் சமாளிக்கணும்னு சொல்லவும், நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குதுன்னு க்ளோத்தோவை அவன் முன்னாடி சமன் பண்றான். அதை பார்த்துட்டு அவன் என்ன விட்டுன்னு ஓடிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா க்ளோத்தோ பயங்கர பெருசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்ல அவனும் க்ளோத்தோவும் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோத்தோ அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆகிருக்கும். இப்ப க்ளோத்தோ அந்த டீம்மேட்டை அடிக்கவும் இதை பார்த்த மொட்டை தலையன் டென்ஷன் ஆகிட்டு, நான் அந்த ஸ்லைமை பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அடுத்த செகண்டே க்ளோத்தோ அவனை பிடிச்சு எல்லா பவர்ஸையும் உறிஞ்சிட்டு இருக்கு. இப்ப கேஷில் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை நாக் அவுட் பண்ணிட்டு, நீங்க ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்திருந்தா இந்த நிலைமையே உங்களுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் நைட்டோட ரூம் கதவை ஓபன் பண்றான். பார்த்தா அவனுக்கு முன்னாடியே அந்த பிளாக் நைட் மாசா நின்னுட்டு இருக்கு. உடனே அதோட பவர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ என்னோட டீம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு அந்த பிளாக் நைட் கேட்கவும், நான் ஒரு சமனர், உன் கூட கான்ட்ராக்ட் போடணும்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பிளாக் கோஸ்டோட கையில இருக்க ஸ்வாட பார்த்து எல்லாருமே பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுகிட்ட பேசவும் அதுவும் ஹாப்பி ஆகி பேசிட்டு இருக்கு. இதை பார்த்த கெல்வின் டென்ஷன் ஆகிட்டு, நீ என் கூட கான்ட்ராக்ட் போட போறியா இல்லையான்னு கேட்கவும், அந்த பிளாக் நைட் பின்னாடி திரும்பி கிங்கோட சேர பாக்குது. உடனே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, என் கூட சண்டை போட்டு நான் ஒருத்தியான ஃபைட்டரா நீ செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஓகேன்னு சொல்லவும் அந்த பிளாக் நைட் ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வின் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு க்ளோத்தோவை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா பிளாக் கோஸ்ட் ஈஸியா தடுத்துட்டு அது ஒரு அட்டாக் பண்ணவும் அந்த இடமே சுக்குநூறா போகுது. இப்போ க்ளோத்தோவை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இவன் ஏர் பிரஷரை வச்சு அட்டாக் பண்றான். அந்த பிளாக் கோஸ்டால மூவ் பண்ணவே முடியல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்குது, இந்த பிளாக் நைட் வாழ்ந்த இடம் ரொம்பவே அமைதியான இடமா தான் இருந்துச்சு. அப்போ ஒரு எல்ஃப் வில்லேஜ்ல சேர்ந்த ஒருத்தன் அவங்க நாட்டுல நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா ராஜா அதுக்கு முடியாதுன்னு சொல்லப்போ அவன் கடுப்பாகிட்டு
கிட்ட ஒரு சாபத்தை கொடுக்குறான். பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே ஒரு நோய் வந்து இறந்து போறாங்க. அந்த ராஜாவும் இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த பிளாக் நைட் மட்டும் சாகவே இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏர் பிரஷர்ல இருந்து வெளியே வருது. உடனே நம்ம ஹீரோ திரும்ப ஏர் பிரஷரை யூஸ் பண்ணிட்டு கிளாத்தை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றான். இப்ப அடுத்த நாள் அந்த நைட்டோட ஆர்மரை கில்டுல காமிக்கவும் நீ சூப்பரா அந்த மிஷினை முடிச்சிருக்கன்னு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரையும் நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான். இப்ப அந்த பொண்ணு கெல்வினை கூட்டிட்டு வந்து கில்டு மாஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, நீ போய் அவரை மீட் பண்ணுன்னு சொல்றா. உடனே யார் அந்த பொண்ணு, உங்க லவ்வரான பிளாக் நைட் கேக்குது. பார்த்தா அந்த நைட் கூட நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டுட்டா. அந்த பிளாக் நைட் சொன்னது கேட்டு மெல்ஃபினா டென்ஷன் ஆகிட்டு மாஸ்டர் எனக்கு மட்டும் தான் சொல்றா. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருங்கடான்னு நம்ம ஹீரோ மேல வந்து அந்த கில்டு மாஸ்டரை பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.